நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 34 தொடக்கம் அதிகாரம் 11 வாக்கியம் 1 வரை. அக்காலத்தில் இயேசுதம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என்பொருட்டு தம் உயிரை இழப்போரை அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்ளுபவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், என்னை ஏற்றுக்கொள்ளுபவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்ளுபவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்ளுபவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவரின் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடர்களுக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தொடக்க காலத்திலே திருச்சபையிலே முதல் 4 நூற்றாண்டுகள் மிகவும் பயங்கரமானவைகளாக இருந்தன. குறிப்பாக பலரும் வேத சாட்சிகளாக மரிக்கின்றார்கள் இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி. இந்த இயேசுவுடைய நற்செய்தி வித்தியாசமான முறையில் ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் அது பரப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிற்பாடு அன்பானவர்களே, கிறிஸ்தவ மதம் உன்னதமான மதமாக போற்றப்பட்ட போது அங்கே வேத சாட்சியத்தினுடைய மேன்மை தேவையில்லாமல் போய்விட்டது. அதனாலே பலர் என்ன செய்கிறார்கள், தனிப்பட்ட ரீதியிலே அவர்கள் காடுகளுக்குள்ளே சென்று கடுந்தவம் புரிகின்றார்கள். அதனால்தான் அன்புமிக்க சோதனை, பலர் கடுந்தவம் புரிந்து மற்றவர்களுக்காக செபிப்பதற்காக செல்லுகிறார்கள். இது ஒரு சில காலங்கள் நடைபெற்றன. அதுக்கு பிற்பாடு திருச்சபையில் வந்த மிக முக்கியமான விடயம் சடங்காசாரங்கள். திருச்சபைக்குள்ளே ஒழுங்கு இருந்தது, சடங்குகளை மக்கள் பின்பற்றினார்கள், அதற்கூட மக்கள் இருந்தார்கள். இந்த சடங்கு சம்பிரதாயங்களை கடைப்பிடிப்பது தான் திருச்சபையிலே மிகவும் முக்கியமானது என்று மக்கள் எண்ணினார்கள். அதனால்தான் அன்பானவர்களை வழிபாடுகளும் சடங்குகளும் மிக முக்கியமானவர்களாக கருதப்பட்டன. இப்போ எங்களுக்கு என்ன தேவை என்று பார்க்கலாம். வேத சாட்சியத்தினுடைய மேன்மை அல்லது கடந்தவம் புரிகின்ற விஷயம் அல்லது சடங்காசாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற திருச்சபையாக இருந்த திருச்சபைக்கு இன்றைக்கு என்ன தேவை என்று நாங்கள் பார்க்கக்கூடும். இன்றைக்கு அன்பானவர்களே, எங்களுடைய சாட்சியம் மிக்க வாழ்வு எப்படி இருக்கும்? நாங்கள் இயேசுவுக்கு எப்படி சாட்சியம் கொடுக்கிறோம்? என்னுடைய வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் நான் இயேசு என்கின்ற நற்செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்கிறேனா? தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் அல்லது குழுவான வாழ்க்கையிலையும் நான் ஆண்டவர் இயேசுவுக்கு எப்படி சாட்சியம் கொடுக்க முடியும்? இன்றைக்கு நாங்கள் வேத சாட்சியத்தினுடைய சிறப்பை நாங்கள் எல்லா இடங்களிலுமே பார்க்க முடியாது. அல்லது கடந்தவம் புரிகின்றவர்களை கூட நாங்கள் அவ்வளவாக பார்க்க முடியாது. அல்லது இந்த சம்பிரதாயங்கள் சட்டங்களுக்கும் இனிமேலில் என்று முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு திருச்சபையை நாங்கள் இப்போது அவ்வளவாக பார்க்க முடியாது. அப்போ எங்களுக்கு இப்போ என்ன தேவையாக இருக்கிறது? இயேசுவுக்கு நாங்கள் சாட்சியம் கொடுக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே நான் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை அன்பானவர்களை மற்றவர்களுக்கு கொடுக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையினாலே கொடுக்கிறேன். அது மிக முக்கியமானது. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு எங்களிடமிருந்து விரும்புகின்றார். நான் இயேசுவுக்கு அவருடைய நற்செய்திக்கு சாட்சியம் கொடுத்து அவருடைய விழுமியங்களின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ளுகிற போது அது பிறருக்கும் வெளிச்சமாக அமையும்.